தாய் வீடு ஜனவரி 2026. சோழர்களின் கடல் ஆட்சி வரலாற்றின் சிறப்பு பக்கம். எழுதி வாசிப்பவர் ஜெயஸ்ரீ சதானந்தன். முன்னுரை. தண்ணீரும் காவிரியே, தார்வேந்தன் சோழனே, மண்ணாவதும் சோழ மண்டலமே என சோழர் ஆட்சியில் வாழ்ந்த கம்பரின் பாடலில் சோழ மண்டலமே சிறந்தது என்று குறிப்பிடுவதற்கு சோழ மன்னர்களின் வேளாண்மை, நீர் மேலாண்மை, ஆட்சி நிர்வாகம், வாணிகச் சிறப்பு, கோயில் கட்டுமானங்கள், போர்ப்படை, கடல் கடந்தும் கண்டம் கடந்தும் ஆட்சி செய்தமையே காரணிகள் ஆகின்றன. வரலாற்றில் சோழர்களை வியந்து பார்க்க வைத்ததில் தலையானதாக விளங்குவது இவர்களின் கடலாதிக்கமே என்றால் அது மிகையாகாது. சோழர்களின் கடல் வழி வணிகமும் களம்பல கண்ட கடல் ஆட்சி போர்களும் இக்கட்டுரையில் ஆய்ந்து நோக்கப்படுகின்றன. கரிகாலனின் கடல் வணிகம். கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த முற்கால சோழர்களில் மிகவும் சிறப்பு பெற்றவன் கரிகால் பெருவளத்தான் ஆவான். இவன் இமயம் வரை சென்று தன் புலிக்கொடியை நாட்டியவன். காவேரி ஆற்றின் கரைகளை உயர்த்தி கட்டியவன். இவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவர்கள் பட்டினப்பாலை என்ற நூலை இயற்றினார். சங்ககால மக்களின் வாழ்வியலை கோரும் காலத்தின் கண்ணாடி இந்நூல் என்பது சால பொருந்தும். கடல் ஆதிக்கம் என்று நோக்கும்போது அதை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று கடல் வாணிகம், மற்றது கடற்போர் ஆகும். இவ்விரண்டினையும் விரிவாக கூறும் நூலே பட்டினப்பாலை. இந்த நூலில் சுங்கச்சாவடி அமைந்துள்ள கடற்கரை சிறப்பை காவிரி மனம் கூட்டும் தூஏக்கர் என்ற தொடர் உணர்த்துகின்றது. சுங்கம் பெறுதல் சோழ நாட்டின் நீண்ட நெடுங்காலமாக நடந்து வரும் செயல் என்பதை தொல்லிசை தொழில் மாக்கள் என்ற தொடர் காட்டுகிறது. இத்தொடரானது தமிழர் கொண்டிருந்த கடல் வணிகத்தின் பழமையை எமக்கு புலப்படுத்துகின்றது. நீரில் வந்த நிமிர் பரிப்புரவியும், காலில் வந்த கருங்கரி மூடையும், வடமலை பிறந்த மணியும் பொன்னும், குடமலை பிறந்த ஆரமும் அகிலும், தென்கடல் முத்தும், குணகடல் துயிரும், கங்கை வாரியும், காவிரி பயனும், ஈழத்து உணவும், காளகத்து ஆக்கமும், அரியவும் பெரியவும் நெறிய ஈண்டி, வளம் தலை மயங்கிய நனந்தலை மருகின் என்னும் பாடலில் மரக்கலங்களின் வழியே விலை மதிப்புமிக்க குதிரைகள் வந்தன. வண்டிகளில் வந்த கரிய மிளகு மூடைகளும், வடமலையில் பிறந்த பொன்னும், குடகுமலையில் தோன்றிய சந்தனமும் அகிலும், தென்கடலில் முத்தும், கீழ்த்திசை கடலின் பவளமும், கங்கை ஆற்றினால் உண்டான பொருட்களும் அத்தெருவில் திரண்டு காணப்பட்டன. அத்துடன் ஈழத்து உணவும், காளகத்து அதாவது பர்மா தாய்லாந்து ஆக்கமும், அதாவது கடாரத்திலிருந்து வந்த அந்நாட்டின் செல்வங்களும், அரிய வகை பொருட்களும், பெரிய வகை பொருட்களும், சிறிய வகை பொருட்களும் என அரிய பொருட்களும் பெரிய பொருட்களும் நிலத்தை நெளிக்கும்படி திரண்டு ஒன்றோடொன்று கலந்திருந்தன. பல நாடுகளிலிருந்து கடல் வழியாக இரவும் பகலும் கப்பல்கள் கடலுக்குள் வருகின்றன செல்கின்றன. பொருட்கள் வருகின்றன செல்கின்றன. பல மொழி பேசும் பல நாடுகளை சார்ந்தவர்கள் வந்து உறவாடும் நகரமாக புகார் நகரம் இருந்துள்ளது. சூரியன் போல சுங்கச்சாவடிகளோ சுங்கம் பெறுவோரோ ஒருபோதும் ஓய்வு கொள்வதில்லை. நடுவு நிலைமையுடன் நேர்மையாக சுங்கவரி வசூலிக்கப்படுகின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புலி பொறித்து புறம்போக்கி மதி நிறைந்த மணி மண்டபம் என்ற அடிகளில் புலிச்சின்னமாகிய இலச்சினையை பொறித்தே சுங்கவரி அலுவலர்கள் வெளியே பொருட்களை அனுப்பி வைக்கின்றனர் என்று வருகின்றது. இவை யாவும் பட்டினப்பாலையிலும் ஊர்கான் காதை சிலப்பதிகாரத்திலும் செய்திகளாக உள்ளன. இவற்றை உறுதிப்படுத்தும் முகமாக கீழ்கரை ஓரம் கிடைத்த அக்காலத்திய ரோம நாணயங்களை நோக்கும்போது வெளிநாட்டு உள்நாட்டு வாணிகம் நடந்துள்ளமையை நன்குணரலாம். இவ்வாறாக கரிகால சோழனின் காலத்தில் கடல் வணிகம் மிகவும் சிறப்பித்து விளங்கியமையும் முறையான வணிக கோட்பாட்டையும் சோழ நாடு கடைபிடித்து வந்திருக்கின்றது என்பதற்கு நமக்கு பட்டினப்பாலை மிக பெரும் சான்றாக நிற்கின்றது. பெரு வளத்தான் என்ற அடைமொழி அவனுக்கு கிடைத்தது என்றால் அவன் நிர்வாக வளம், நிலவளம், கடல் வணிக வளம் என்பவற்றை பெருக்கியவன் என்று புரிதல் வேண்டும். அடுத்து சோழன் நலங்கிள்ளியின் கடற்படை. கரிகால் பெருவளத்தான் வழிவந்த சோழன் நலங்கிள்ளியிடம் பெரும் கடற்படை இருந்ததாக புறநானூற்றில் 30வது பாடல் கூறுகின்றது.
பாய்மரக் கப்பலில் உள்ள பாய்களை களையாது சுமையை குறைக்காது பெருங்கலங்கள் வந்து செல்லக்கூடிய துறைமுகங்களை உடையவனே என சோழன் நலங்கிளியை பார்த்து இப்பாடல் பாடப்படுகின்றது. அக்காலத்தில் பாய்மரக் கப்பல்கள் துறைமுகத்துக்கு அருகே வந்ததும் பாய்களை அகற்றி தமது விரைவினை குறைப்பது வழமை. ஆழம் குறைந்த துறைமுகங்களே அக்காலங்களில் இருந்தன. அதுபோல பொருட்களை குறைத்து கப்பலின் சுமையை குறைத்து கரைக்கு வருவார்கள். ஆனால் மிகப்பெரிய கப்பல்கள் எளிதாக வந்து செல்லக்கூடிய வகையில் சோழன் நலங்கிள்ளி புகார் துறைமுகத்தை வைத்திருந்தான் என்று கூறப்படுகின்றது. பெரிப்ளஸின் செங்கடல் வழிகாட்டி. பெரிப்ளஸின் செங்கடல் வழிகாட்டி பெரிப்ளஸ் ஆஃப் தி எரிட்ரீரியன் சீ எனும் கிரேக்க வரலாற்று ஆவணமானது புகார் துறைமுகம் இருந்ததாக குறிப்பிடுகின்றது. இதை உறுதிப்படுத்தும் வகையில் சிறிய படகுகளை கட்டி வைக்கும் முளை குச்சிகள் இருந்த சுற்றுப்புற கிராமமான பூம்புகாரில் உள்ள கிளார் வேலி என்னும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பனை மரங்களால் ஆன இவை நீண்ட காலம் இருப்பை கொண்டவை. பொதுவாண்டு 1ஆம் நூற்றாண்டில் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரீரியன் சீ என்ற பயண வழிகாட்டியானது இந்த நூல் சங்ககால துறைமுகங்களை பற்றி பேசுகின்றது. மாலுமிகள் இவ்வழிகாட்டி நூலை பயன்படுத்தி கடற்பயணங்களை நிகழ்த்தினர். இந்த நூல் சோழர் குறித்து வெளிப்படையாக பேசாவிட்டாலும் முசிறி, தொண்டி, குமரி, கொற்கை ஆகிய சங்ககால துறைமுகங்களை பற்றி கூறுகின்றது. இவற்றை ஆட்சி செய்தவர்கள் சோழர்களே என்பது குறிப்பிடத்தக்கது. 1ஆம் நூற்றாண்டில் ரோமானியர்கள், ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள் மற்றும் சீனர்கள் தமிழ்நாட்டோடு வணிகம் செய்ததையும் இந்த நூல் குறிப்பிடுகிறது. இக்காலகட்டத்தில் சோழ பேரரசின் வணிகம் மற்றும் துறைமுக நகரங்களாக நாகப்பட்டினம், மாமல்லபுரம், வீர சோழப்பட்டினம், மயிலை போன்ற இடங்கள் திகழ்ந்தன. இவ்வாறாக சங்க காலத்தில் முற்கால சோழர்கள் கடல் ஆதிக்கம் செய்தாலும் 2ஆம் நூற்றாண்டிற்கு பின்னர் களப்பிரர் மற்றும் பல்லவர் காலம் வரை சோழர்களின் ஆட்சி வலிமை குன்றி காணப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 300 கிறிஸ்துவுக்கு பின் 875 வரையான காலத்தில் ஏறக்குறைய 600 ஆண்டுகள் சிற்றரசர் நிலைக்கு சோழர்கள் தள்ளப்பட்டனர். இக்காலகட்டத்தில் சோழர்களின் கடலாட்சி பெரிதாக பேசப்படவில்லை. அதன் பின் 9ஆம் நூற்றாண்டிலேயே சோழர்கள் மீண்டும் வலிமை பெற்றனர். 10ஆம் 11ஆம் நூற்றாண்டில் சோழர் காலம் பொற்காலமாக விளங்கியது. 13ஆம் நூற்றாண்டு வரை சோழர் ஆட்சி நிலவியது. இடைக்கால சோழர்களின் கிறிஸ்துவுக்கு பின் 907 953 வரை ஆட்சி செய்த விஜயாலய சோழன் பேரன் 1ஆம் பராந்தக சோழன் கடல் வழியாக ஈழம் சென்று போரிட்டு வெற்றி பெற்று மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரிவர்மன் என்ற பெயரும் பெற்றான். இவன் காலத்தில் நெல்லூர் முதல் ஈழம் வரை சோழர் ஆட்சி பரவியிருந்தாலும் ஈழத்தில் ஆட்சி செய்ய முடியவில்லை. அடுத்து 1ஆம் ராஜராஜ சோழன். சுந்தர சோழனின் மகன் ராஜராஜன் கிறிஸ்துவுக்கு பின் 985 1014 வரை 29 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இதுவே சோழர் வரலாற்றின் பொற்காலமாக கருதப்படுகின்றது. அடுத்து வந்த 100 ஆண்டுகளில் இந்த பேரரசு இதே வல்லமை பொருந்தியதாக இருந்திருக்கின்றது. கடல் கடந்து இவன் சென்றதனால் இவனின் கடற்படையின் வலிமையை நன்குணரலாம். இந்து மாகடல் வணிகத்துறையை மேம்படுத்தினான். காவிரி பூம்பட்டினத்தை சிறந்த துறைமுகமாக ஆக்கினான். கடல் வணிக பாதையில் இருந்த ஸ்ரீ விஜய நாட்டுடன் நட்பு பாராட்டினான். அரபிய வணிகர் சுலைமானின் செய்தியில் ராஜராஜனின் கப்பற்படை மாலதீவு கலங்களை தோற்கடிக்கக்கூடிய திறன்மிக்க கலங்களை கொண்டிருந்தது என கூறப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 993 முதல் இலங்கை மீது படையெடுத்து சென்று ஈழத்தை வெற்றி கொண்டதை இவனது 8ஆம் ஆண்டு கல்வெட்டு சான்று பகிர்ந்தது. 5ஆம் மைந்தனுடன் போரிட்டு வெற்றி பெற்று மும்முடிச்சோழன் என்ற பட்டம் பெற்றான். இலங்கை போரில் அனுராதபுரம் அழிக்கப்பட்டு புலனறுவை என்ற நகரம் சனநாத மங்கலம் என்ற பெயரிடப்பட்டு சோழரின் தலைநகரமாக கொள்ளப்பட்டது. இந்த படையெடுப்பை பற்றி திருவாலங்காட்டு செப்பேடு சான்று கூறுகின்றது. கொழும்பு மாநகரில் பொருட்காட்சி சாலையில் கரங்கற்பாறையில் உள்ள கல்வெட்டிலும் மும்முடி சோழ மண்டலம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. புலனறுவையில் தாயின் பெயரால் வானவன் மாதேவிச்சிரம் என்ற ஆலயத்தை நிறுவினான். தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஈழத்தில் உள்ள சில ஊர்களை நிபந்தமாக்கினான். இது கோயில் சேவை என்ற பொருளில் சோழர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல்லாகும். பாண்டி மண்டலம், சேர மண்டலம் அடங்கிய முழு பகுதியும் சோழர் வசம் இருந்தது. ராஜராஜ தென்னாடு என இவை அழைக்கப்பட்டன. தொண்டை மண்டலம் என்பது ஜெயம் கொண்ட சோழ மண்டலம் என அழைக்கப்பட்டது. கங்க மண்டலம், கொங்கு மண்டலம், நுளம்பாடி, கலிங்கம், ஈழம் அடங்கிய மும்முடி சோழ மண்டலம் சோழர் வசம் இருந்தது. தன் முதுமை உணர்ந்து கிறிஸ்துவுக்கு பின் 1012 மகன் ராஜேந்திரனுக்கு இளவரசர் பட்டம் சூட்டினான். தான் ஈரோடு இருக்கும் போதே மகனை அரசன் ஆக்கினான். கிறிஸ்துவுக்கு பின் 1014 புகழுடன் மறைந்தார். பேரரசன் ராஜேந்திரன்
ராஜராஜன் கடல் கடந்து தெற்காசியா முழுவதும் சோழர் கொடியை நாட்ட பெரும்பலமாக இருந்தவன் மகன் ராஜேந்திரன். இளவரசர் பட்டம் பெற்று தந்தையின் காலத்திலேயே போர்க்களம் சென்று பஞ்சவன் மாராயன் என்ற பெயரில் மாதண்ட நாயகனாக வலம் வந்தவன். ராஜேந்திர சோழன் தந்தையின் கப்பற்படையை மேம்படுத்தி படைக்கு தலைமையேற்று மும்முடிச்சோழன் என்ற பெருமையை தந்தை ராஜராஜனுக்கு வாங்கி கொடுத்தவன். உள்நாட்டிலும் கடல் கடந்த படையெடுப்பிலும் தந்தையுடன் இவன் பங்கு பற்றினான். இவன் முழுமையாக அரசு பொறுப்பு ஏற்கும்போது இவனுக்கு 48 வயது என ஆய்வாளர்கள் கணிக்கின்றனர். கிறிஸ்துக்கு பின் 1012 ஆட்சி பொறுப்பேற்று ராஜேந்திரன் கிறிஸ்துவுக்கு பின் 44 வரை 32 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவன் சிறப்பு என்னவெனில் பெரும்பாலான வெற்றி பெற்ற நாடுகளை தானே ஆட்சி செய்யாது அவர்களை இணைத்து கொண்டு தனக்கு அடங்கி ஆட்சி செய்ய அனுமதித்தான். அங்கு தனது கலாச்சார விழுமியங்களை விட்டு சென்றான். இலங்கை போர். ராஜராஜன் காலத்தில் இலங்கையின் வடபகுதியில் சில பகுதிகளே சோழர் ஆட்சியில் இருந்தன. ஆனால் ராஜேந்திரன் இலங்கை முழுவதும் வெற்றி பெற்று இலங்கை அரசின் மணிமுடியோடு ராஜசிம்ம பாண்டியன் கொடுத்து வைத்திருந்த பாண்டிய மணிமுடியையும் இந்திரநாரத்தையும் செங்கோலையும் கைப்பற்றினான். ஏறக்குறைய சிங்கள தேசம் முழுமையும் ராஜேந்திரன் கரத்தில் வந்தது. தனது கட்டுப்பாட்டின் கீழ் 5ஆம் மைந்தனை அரசாள கேட்டு மகிந்தன் பணிந்து வராததால் அவனை கங்கை கொண்ட சோழபுரம் கொண்டு வந்து 12 ஆண்டுகள் சிறை வைக்க அவன் அங்கேயே இறந்தும் போனான். இதை இலங்கை வரலாறு கூறும் மகாவம்சம் பதிவு செய்திருக்கின்றது. பொருகடல் ஈழத்து அரசர்தம் முடியும் ஆங்கவர் தேவியர் ஓங்குகளில் முடியும் என்ற மெய்கீர்த்தி வரிகள் இந்த போர் வெற்றியை நமக்கு எடுத்து இயம்புகின்றன. ராஜேந்திரனின் போர்க்கப்பல்கள் சிறப்பு வசதிகளுடன் உருவாக்கப்பட்டிருந்ததையும் ஆதி தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய இவர்களின் கப்பற்படை பற்றியும் அரேபியர்கள் பல குறிப்புகள் எழுதி வைத்திருக்கின்றனர். அரிக்கமேடு, மாமல்லபுரம், நாகப்பட்டினம், குளச்சல், கொற்கை, கடலூர், தூத்துக்குடி போன்ற துறைமுகங்கள் ராஜேந்திரனின் கப்பற்படைக்குட்பட்டே காணப்பட்டது. ராஜராஜன் போலவே ராஜேந்திரன் சீனாவோடும் அரேபிய நாடுகளோடும் சிறந்த நட்பு பாராட்டினான். அதனால் சீனாவில் சோழர்களுக்கான முக்கியத்துவம் கூடியது. சோழர் தேசத்தில் பல்வேறு வணிக குழுக்கள் இருந்தன. ஐநூற்றுவர், 5 வண்ணத்தார், சித்திரமேளி, பெரியநாடு, மணிகிராமத்தார், நானாதேசிகர், வளஞ்சியர் போன்ற சோழ வணிக குழுக்கள் சீனாவோடும் எகிப்து நாட்டோடும் கடாரம் எனப்பட்ட மலேசியாவுடனும் ஸ்ரீவிஜயம் என்ற சுமத்ரா தீவுடனும் வணிகம் செய்தனர். சீன அரேபிய வாணிகம் பெருகியது. பிரான்மலை மற்றும் கோவில்பட்டி கல்வெட்டுகள் சோழ மண்டலத்திலிருந்து ஏற்றுமதியான பொருட்களை பட்டியலிடுகின்றன. ராஜேந்திரனுக்காக 5 வண்ணத்தார் என்ற வணிகக்குழு விதவிதமான குதிரைகளை அரேபியாவில் இருந்து வரவழைத்தனர். இந்த வணிகத்தை குலைப்பதில் கடற்கொள்ளையர் ஈடுபட்டனர். இந்த நெருக்கடிகளுக்காக எதிரிகளை அடக்க முதலாவது தனது தலைநகரை மாற்றி கங்கை கொண்ட சோழபுரம் சென்றான். உணவு உற்பத்திக்கு இடையூறு இல்லாத வகையில் ஒதுக்குப்புறத்தில் அமைந்தது கங்கை கொண்ட சோழபுரம். வடக்கில் மகிபாலனை அடக்கி கங்கையிலிருந்து நீர் கொண்டு வந்ததால் இப்பெயர் அமைய பெற்றுள்ளது. சோழரின் ஆட்சி வீழ்ச்சி அடையும் வரை கங்கை கொண்ட சோழபுரமே தலைநகரமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 250 வருடங்கள் சோழர் தலைநகரமாக இது விளங்கியது. ஸ்ரீவிஜய நாட்டார் நாளடைவில் ராஜேந்திர சோழனை சீண்டத் தொடங்கினர். கடாரம் கொண்டான். ராஜேந்திரன் ஸ்ரீவிஜய நாட்டிற்கு எதிராக மாபெரும் கடற்போர் செய்ய ஆயத்தமாகி 2025 டிசம்பரில் தோப்புத்துறை, வேதாரண்யம் போன்ற துறைமுகங்களிலிருந்து புறப்படத் தொடங்கினார். லட்சக்கணக்கான வீரர்களுடன் போர்க்கருவிகளும் களங்களில் ஏற்றப்பட்டன. கடற்படை வீரர்கள் வங்காள விரிகுடாவின் அசைவுகளை நுணுக்கமாக அறிந்து வைத்திருந்தனர். நட்சத்திரங்களின் உயரங்களை கணக்கிட விரல் கணக்கு, கடலின் ஆழத்தை கணக்கிட நாளிகை வட்டில், நட்சத்திரங்களை அடையாளம் காண இராப்பலகை, வேகத்தை அளவிட டப்பு பலகை போன்ற சாதனங்களை பயன்படுத்தினர். காற்று நிலைகள், நீரோட்ட நிலைகள் அவர்களுக்கு அத்துப்படியாக இருந்தன. திருவாதிரை நாளில் ஒற்றை வெள்ளி தோன்ற கலங்களை கடலில் இறக்கி இலங்கையின் வடகரையை ஒட்டி தெற்கு நோக்கி சென்று பின் நேர்கிழக்காக சோழர் படை நகர்ந்தது. 12-15 நாட்களில் இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் மேற்கு கரையை அடைந்த சோழர்கள் தமது தாக்குதலை தொடங்கினர். சுமத்ரா தீவை ஆட்கொண்ட பின் சுண்டா நீரிணையில் பயணம் செய்து மலாக்கா நீரிணையையும் பின் அந்தமான் கடலையும் அடைந்து மலேசியாவின் மேற்கு கரையில் இருந்த துறைமுகங்களை பிடித்தனர். மலேசியாவின் தக்குவப்ப, டிராங், கடாரம், சாண்டோ விரிகுடாவில் இருந்து சையா, லிகோரி, பட்டாணி ஆகிய துறைமுகங்களும் இவர்கள் கைக்குள் வந்தன. ஸ்ரீவிஜய மன்னன் தன் வீரர்களை விட்டுவிட்டு புறமுதுகுட்டு ஓட அவனது மணிமுடி, பட்டத்து யானை, பெரும் செல்வத்தை அள்ளிக்கொண்டு ஸ்ரீவிஜயத்தின் கீழ் இருந்த பண்ணை என்கின்ற பகுதியை சோழப்படை கைப்பற்றியது. அதே இடத்திலிருந்து மற்றொரு ராஜ்யமான மலையூர் மலேசியாவின் நடுவில் இருந்த
மாயுருடிங்கம், இலங்காசோகம், இலிம்பகம், வலைப்பந்து ஆகியவற்றை தன்வசப்படுத்தியது. லாமுரி தேசம், நிக்கோபார் தீவுகள் இவர்கள் பிடிக்குள் வந்தன. இறுதியாக மலேசியா தீபகற்பம், சுமத்ரா, நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட 12 துறைமுக நகரங்கள் சோழர் பிடிக்குள் வந்தன. இந்த கடும் தாக்குதலால் நாகப்பட்டினம் முதல் ஸ்ரீவிஜயம் வரையிலான தாய்லாந்தின் சில பகுதிகள், இந்தோனேசியாவின் முழு கடற்பரப்பு, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உட்பட இந்துமா கடலின் முழு பரப்பும் ராஜேந்திரன் கருத்தில் வந்தது. இந்த கடற்போரின் மாபெரும் வெற்றியை தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள ஒரு கல்வெட்டு நமக்கு சான்று கூறுகின்றது. அலைகடல் நடுவில் பலகலம் செலுத்தி சங்கிராம விசையோ துங்கவர்மன் ஆகிய கடாரத்தரசனை வாகையும் என தொடங்கும் கல்வெட்டின் அடிகள் இதனை தெளிவுபடுத்துகின்றன. முதலாம் ராஜேந்திர சோழனின் பேரனும் முதலாம் ராஜாதிராஜனின் மகனுமான அதிராஜேந்திர சோழன் கிறிஸ்துவுக்கு பின் 70 மறைந்தவுடன் விஜயாலய சோழனால் தோற்றுவிக்கப்பட்ட நேரடி இடைக்கால சோழர் மரபு முடிவுக்கு வந்தது. அதன் பின் நேரடி வாரிசு இல்லாதபடியால் சாளுக்கிய வம்சத்தை மணமுடித்த பெண்வழி வாரிசு ஆட்சியை கைப்பற்ற சாளுக்கிய சோழர் குலம் உருவாகின்றது. இன்னும் பல்லாயிரக்கணக்கான சான்றுகள் அகழ்ந்து எடுக்கப்படாமலும் படிக்கப்படாமலும் இருக்கும் போதே தனிப்பெரும் சோழர் கடலாட்சி மிக பிரமாண்டமாக தெளிவாகின்றது. மேலும் மேலும் கொட்டி கிடக்கும் வரலாற்று ஆவணங்கள் அறியப்பட்டால் செம்மாந்து ஆட்சி செய்த சோழரின் ஆளுமைகள் கடல் போல் ஆழ்ந்து விரிந்து காட்சியளிக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நன்றி.